ஆக்சிஜனை அனுப்புனதுல இருந்து லிப்ட் கதவை உடைச்சு உங்களை காப்பாத்தின வரைக்கும் பெரிய உதவி பண்ணிருக்காருமா. இந்த குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குன்னா அது உன்னாலையும் மாப்பிள்ளையால மட்டும்தாம்மா. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் சக்கரை தண்ணி வைக்கணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள வாங்க. அக்கா அண்ணி மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. மாப்ள மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள போங்க. வாங்க போங்க மாம்ஸ். வாங்க அட போங்க. வாங்க மாப்ள. இப்படி வா எடு. டேய் என்னடா அப்படி பாக்குற? மாமா கை விட மாட்டியா? அங்க பாரு அத்தை உனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு. கீதா கொடு கொடு. கையல் மாப்பிள்ளைக்கும் சம்மந்தி அம்மாவுக்கும் குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லணும். நான் போய் சொல்லிட்டு வரேன் கையல். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, ஏற்கனவே ஃபோன் பண்ண விக்னேஷோட லைன் கிடைக்கல, அதான் யோசிச்சேன். நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறேனே, அவங்க கண்டிப்பா வருவாங்க. குழந்தைய பாக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த குழந்தைய புடி பாத்து தனம் என் போனு கொடு. மாப்பிள்ள நம்பருக்கு போன் போக மாட்டேங்குதே. சம்மந்தி கிட்ட விஷயத்த சொல்லி வர சொல்லுவோம். அந்த தேவி ஹாஸ்பிட்டல்ல லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னாங்களே, எப்படியாவது அவ அதுலயே மாட்டிக்கிட்டு வெளியிலேயே வர முடியாம எந்த நல்லதும் நடக்காம எல்லாமே கெட்டதாவே நடந்து முடியணும். நாம நினைச்ச மாதிரி ஏதோ கெட்ட செய்தி சொல்றதுக்கு தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. சம்மந்தி அம்மா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு ஏதாவது ஆயிருக்கும்னு பார்த்தா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதை வச்சே விக்னேஷும் அந்த குடும்பத்தோட சேர்ந்துருவானே. கடவுளே, அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது. ஹலோ சம்மந்தி, சம்மந்தி அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். இத பாருங்க சம்மந்தி அம்மா, இத்தனை நாளும் நாம எல்லாரும் எந்த சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. உங்களுக்கு பேரன் பிறந்துட்டான். நீங்களும் மாப்பிள்ளையும் உடனே கிளம்பி வாங்க சம்மந்தி அம்மா. நிறுத்து. உனக்கு பேரன் பிறந்தா என்ன, பேத்தி பிறந்தா எனக்கு என்ன? அதை இதுக்கு என்கிட்ட சொல்ற? என்னைக்கு என் புள்ள உன் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டானோ அப்பவே ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிடுச்சு இல்ல. யார் பிறந்தாலும் யார் செத்தாலும் நானும் என் பிள்ளையும் அங்க வரவே மாட்டோம். சம்மந்தி அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கு சம்மந்தி அம்மா. கடவுள் நம்ம வீட்டுக்கு ஒரு வரமா ஒரு ஆண் வாரிச கொடுத்திருக்காரு. அத நினைச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி அபசகுணமா பேசுறீங்களே. அப்படிதான் பேசுவேன். இந்த வாரிசு பேரன் பேத்தி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் புள்ள உங்க பொண்ண வெட்டி விட்டதுதான். இதையேதான் நான் உங்க பொண்ணு கையில் கிட்டையும் அந்த தர்மலிங்கத்துக்கிட்டையும் சொன்னேன். யார் கேட்டாலும் இதைத்தான் சொல்ல போறேன். இந்த போன் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையெல்லாம் வேணாம். மரியாதையா போன வை. ஏன் சம்பந்தியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என்ன பாதியிலே அறுத்து விடுற உறவா? விக்னேஷ் மாப்பிள்ளையும் தேவியும் சந்தோஷமா வாழணும்.
அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஆதாரமா இன்னைக்கு பிறந்திருக்கிற ஒரு புது உறவு தான் இந்த குழந்தை. நீங்க என்னடானா குழந்தைய பார்க்க கூட வரமாட்டேன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை எப்படி அவரோட குழந்தைய பார்க்க வராம இருப்பாரு? ஓஹோ, என் புள்ள இன்னும் வருவான்னு நம்புறீங்களா? இங்க பார், நீங்க என்ன கத்துனாலும் கதறினாலும் சரி, என் புள்ள அங்க வரமாட்டான். நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அவன் வரமாட்டான், வரமாட்டான், வரவும் விட மாட்டேன். ஐயோ சம்மந்தி அம்மா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க வரணும், மாப்பிள்ளை வரணும். உங்க கையால உங்க வீட்டோட இந்த வாரிச கையில ஏந்தி முத்தம் வச்சு கொஞ்சணும். அதையெல்லாம் பார்க்கணும்னு தான் என் பொண்ணு தேவி ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கா. இப்ப நீங்க வரலனா பாவம், அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவா. விக்னேஷ் மாப்பிள்ள வரலனா அது அவளால தாங்கிக்கவே முடியாது சம்பந்தி அம்மா. ஏய், சும்மா நிறுத்து. இப்படி எல்லாம் பேசி ஆளை மயக்கலான்னு மட்டும் நினைக்காத. வர முடியாதுன்னா முடியாதுதான். போன வைங்க. திரும்ப திரும்ப போன் பண்ணா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. ஐயோ சம்பந்தியமா, சம்பந்தியமா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க நடந்த பிரச்சனை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதையெல்லாம் ஒரு கனவா நினைச்சு நீங்க மறந்துருங்க. எதை மறக்க சொல்ற? வேணும்னா உன் பொண்ணு புள்ள பெற்றிருக்கால, அத வேணா கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நானும் என் பிள்ளையும் நிம்மதியா இருக்கோம். ஒழுங்கா அந்த கையில் கிட்ட நான் கொடுத்து அனுப்பின டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு விடுங்க. என் அண்ணன் பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன். ஐயோ சம்பந்தியமா, அடிச்சு போன வை. சம்பந்தியமா, சம்பந்தியமா. காமாட்சி, அந்த வேதவள்ளி அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க வந்து குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க மாமா. மாப்பிள்ளையும் கண்டிப்பா வரமாட்டாருன்னு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கும் அவர் அண்ணன் பொண்ணு உமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றாங்க. ஓஹோ, அந்த பொம்பளை மொத்தமா முடிச்சு விட பிளான் போட்டுருச்சு போலயே. என்ன பொம்பளை அவங்க எல்லாம்? அவங்க வீட்டு மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றோம், பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏதோ எதிர்பாராத பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சுதான், அதுக்காக இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை தான் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல புருஷன் பொண்டாட்டி தான் இல்லைன்னு ஆயிடுமா? இவங்களோட வரட்டு பிடிவாதத்தையும் கோவத்தையும் ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சை குழந்தை மேல காட்டுறாங்க. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இருக்காங்க. போறேன், இப்பவே அங்க போய் அந்த பொம்பளை